ஸ்ரீ லிங்க புராணம் 16ஆம் பகுதி பாசுபத விரதம். நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு உபதேசித்த பாசுபத விரதம் பற்றி சூதர் முனிவர்களுக்கு விவரிக்கலானார். பிரம்மாதி தேவர்கள் கைலைமலை வாசனை கரம் கூப்பி தொழுது பசுபாசம் அகன்றிட அருள் புரியுமாறு பிரார்த்திக்க ஈசன் பாசுபத விரதத்தை அனுஷ்டிக்குமாறு கூற அவர்களும் அந்த விரதத்தை அனுஷ்டித்து பசுத்தன்மை நீங்க பெற்றனர். பாசுபத விரதம் என்பது 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடியது. சித்திரை திங்களில் ஸ்படிகலிங்கத்தில் ஈசனை ஆவாகனம் செய்து அபிஷேகம் செய்து அலங்கரித்து பொற்றாமரை மலரை நடுவில் வைத்து நறுமண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்திய உபச்சாரங்கள் செய்து இறைவன் நாமத்தை உளமுருக ஜபித்து வணங்க வேண்டும். தென் திசையில் அகில், மேற்கில் மனோசிலை, வடக்கில் சந்தனம், கிழக்கில் அரிதாரம் ஆகியவற்றை பீடத்தின் அருகில் வைத்து ஈசனாரை ஆராதிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் வைரலிங்கத்தை வைத்தும், ஆனி மாதத்தில் மரகதலிங்கம், ஆடி மாதத்தில் முத்துலிங்கம், ஆவணி மாதத்தில் நீலலிங்கம், புரட்டாசி மாதத்தில் மரகதலிங்கம், ஐப்பசி மாதத்தில் கோமேதகலிங்கம், கார்த்திகை மாதத்தில் பவளலிங்கம், மார்கழி மாதத்தில் வைடூரியலிங்கம், தை மாதத்தில் புஷ்பராகலிங்கம், மாசி மாதத்தில் சூரியகாந்தத்தால் ஆன லிங்கம், பங்குனி மாதத்தில் பளிங்கு கல்லினால் ஆன லிங்கம் என்று வைத்து பரமனை தொழ வேண்டும். ரத்தினங்களுக்கு பதிலாக பொன், வெள்ளி, செம்பினால் ஆகிய லிங்கங்களையும் வழிபடலாம். இவ்வாறு 12 மாதங்களும் நன்கு வழிபட்டு அந்தணர்களுக்கு உணவு முதலிய உபச்சாரங்கள் செய்து அவர்களை ஈசனார் வடிவாக எண்ணி அர்ச்சனை செய்து வணங்கி லிங்கங்களை தானம் செய்ய வேண்டும். பூஜித்த லிங்கங்களை சிவாலயத்தில் சேர்க்கலாம். பின்னர் வியபோகன தோத்திரத்தால் சிவனை துதிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவர்கள் பசுபாசம் நீங்கி சிவலோகம் அடைவர். நம சிவாய சுத்தாய நிர்மலாய யசஸ்வினே துஷ்டாந்தகாய சர்வாய பவாய பரமாதிமனே என்று தொடங்கும் துதி வியபோகன ஸ்தோத்திரம் ஆகும். உமா மகேஸ்வர விரதம். அஷ்டமி, சதுர்த்தசி ஆகிய நாட்களில் உபவாசமிருந்து ஓராண்டு விரதம் இயற்றிய பின் பொன்னாலோ வெள்ளியாலோ லிங்கத்தை அழகுடன் செய்து உமையுடன் பிரதிஷ்டித்து என் வினை தீர்த்தருள்வாய் என்று பிரார்த்தித்து மேள தாளங்களுடன் லிங்கத்தை சிவாலயத்திற்கு எடுத்து சென்று மறையோருக்கு பொருட்களுடன் தானம் செய்ய வேண்டும். பசும் பொன்னால் அமைந்த லிங்கத்துடன் ரிஷபமும் சூலமும் அமைத்து ஓராண்டு வழிபடுவோர் சிவலோக பிராப்தி அடைவர். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை ஆண் பெண் இருபாலாரும் பக்தியுடன் கடைபிடிக்கலாம். ஈசன் திருவருளை வேண்டி அனுஷ்டிக்கும் விரதத்தின் முடிவில் பஞ்சாக்ஷரம் என்று கூறப்படும் நமச்சிவாய மந்திரத்தை பக்தியுடன் கூற வேண்டும். 16ஆம் பகுதி நிறைவடைந்தது.